ப்ளீஸ் இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் வரும் என்று நம்புகிறேன். மீலாதுன் நபி, அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த தினத்தை தான் மீலாதுன் நபி என்று சொல்லி அடையாளம் காண்றோம். மெக்கால 571ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின் தந்தை இல்லாமல் பிறக்கார். அதாவது பிறக்கும்போது இவருக்கு தந்தை இல்லை. பிறந்து 6 வயசுல தாய் ஆமினாமா மரணிக்காங்க. 8வது வயசுல அவரை வளர்த்த பாட்டனார் அப்துல் முத்தலிப் மரணிக்காரு. இவர் பிறந்த காலத்தில் அந்த மெக்கா நகரம் மது, மாது, விபச்சாரம், சூதாட்டம், கொலை, கொள்ளை என்று சொல்லி பாவக்கரையில மூழ்கி போயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அறியாமைக்குரிய செயல்கள் நிறையவே நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல இவர் ஒரு வர்த்தகராக இருந்தார், சிறுபராயத்திலேயே வர்த்தகராக இருந்தார். ஆனாலும் அந்த சூழ்நிலைக்குள்ள, அந்த பாவம் நிறைந்த சூழலுக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கையாளனா இருந்தார். அதால அல் அமீன் என்றும் உண்மை பேசக்கூடிய உண்மையாளனாக இருந்தார். அதால அசாதிக் என்றும் அந்த மக்களால பட்டம் சூட்டி அழைக்கப்படுறாரு. 25வது வயதுல திருமணம் செய்யறாரு. 40வது வயசுல இவருக்கு நபி பட்டம் கிடைக்குது. நபி பட்டம்ங்கிறது என்னண்டா, அதாவது இறைவனால் தெரிவு செய்யப்பட்ட இறை தூதர். அதன் பிற்பாடாக மைக்கேல் எச் ஹார்ட்ஸ் சொல்லி ஒரு அமெரிக்கன் ஓத்தர், he is not only author, he is also astrophysicist. அவர் ஒரு தலை சிறந்த, உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த தலைவர்களை ஒரு 100 பேரை ஃபில்டர் பண்ணி எடுக்காரு. அதில் ப்ரொஃபட் மொஹம்மன்ற பேர் ஃபர்ஸ்ட்டுக்கு வருது. அந்த காலகட்டத்தில் உலகமே எதிர்த்துச்சு. அவங்களோட கேள்விகள் சில நியாயமாக இருந்துச்சு. அதாவது நீ ஒரு வேறு மதத்திலிருந்து இன்னொரு மதத்து தலைவரை எப்படி ஃபர்ஸ்ட்டுக்கு போடலாம்னு சொல்லி. ஆனால் அவர் சிரிச்சுக்கிட்டே எதிர்கொண்டு சொல்லியிருக்காரு, நான் லிஸ்ட் அவுட் பண்ண தலைவர்களில் சில தலைவர்கள் அரசியலில் தலை சிறந்து விளங்கினாங்க, சில தலைவர்கள் ஆன்மீகத்தில் தலை சிறந்து விளங்கினாங்க, சில தலைவர்கள் கலை கலாச்சாரம், சில தலைவர்கள் விஞ்ஞானத்தில், அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் தலை சிறந்து விளங்கினாங்க. ஆனால் ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் ஆன்மீகத்திலையும் அரசியல்லையும் அன்பிலையும் தலை சிறந்து விளங்கினாங்கன்னு சொல்லி விளக்கம் கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாம் ஆயுதத்தால் வளர்ந்த மார்க்கம் உண்டு. ஆனால் உண்மையா இஸ்லாம் அன்பால வளர்ந்த மார்க்கம். ஒரு சின்ன உதாரணம் தான், ரசூல்லா இஸ்லாத்தை பரப்புறதுக்காக வேண்டி தாயிப் நகரத்துக்கு போறாங்க. அவர் போனதை அந்த மக்கள் எக்ஸப்ட் பண்ணல, விரும்பல. அதால திரும்ப போக சொல்றாங்க. அதை ரசூல்லா ஓமன்னு சொல்லி திரும்பி வரும்போது அந்த மக்கள் அவரை சும்மா விடாம கற்களாலையும் முட்களாலையும் எரிஞ்சி அவரை காயப்படுத்துறாங்க. அதுவும் பரவாயில்ல, அந்த நேரத்தில் அவரை மக்கள் சின்ன சின்ன பிள்ளைகளை விட்டு பைத்தியம் எல்லாம் சொல்லி ஏசப்படுறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு எல்லாத்தையும் தாங்க முடியுமா போயிடுச்சு. ஆனால் அந்த சின்ன பிள்ளைகள் அப்படி அந்த வார்த்தையை பாவிச்சது அவரால் தாங்க முடியலை. ஆனாலும் அவர் உடல்ல இருந்து வந்த ரத்தத்தை, அதாவது பிளட்டை அந்த மண்ணில் சிந்த விடாமல் கையால் தொடச்சிட்டு வராங்க. ஏனண்டா அந்த ரத்தம் அந்த தரையில் விழுந்திருந்தா அந்த தாயிப் நகரமே அழிஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் மலக்குகள் வந்து கேட்காங்க, யா ரசூலுல்லாஹ் 2 மலைகளையும் நெருக்கி இந்த தாயிப் நகரத்தை அழிச்சு விடவா என்று கேட்கும்போது